உலகில் 8 வகையான கரடிகள் உள்ளன. பனிக்கரடிகள், கருப்பு கரடிகள், பாண்டா கரடிகள், சோம்பல் கரடிகள் என ஒவ்வொரு வகைக்கும் தனித்துவமான குண அதிசயங்களும் வாழ்வியல் முறைகளும் உண்டு. பிரவுன் பியர்ஸும் அவற்றில் ஒரு வகை. பிரவுன் பியர்ஸ் பற்றிய சில சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸை பத்தி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரவுன் பியர்ஸ் பொதுவா தனியா வாழும் விலங்குகள். அவை இனப்பெருக்க காலத்துல மட்டும்தான் தங்கள் துணையை தேடுமாம். இந்த கரடிகள் பல வகையான இடங்களில் வாழக்கூடியவை. சமவெளிகள், பனி பிரதேசங்கள், கடலோர பகுதிகள், மலைகள் மற்றும் காடுகள், இப்படி எங்க வேணும்னாலும் இவங்களை பார்க்கலாம். பிரவுன் பியர்ஸ் அனைத்துண்ணிகள், அதாவது அவை தாவர உணவையும் மாமிச உணவையும் சாப்பிடும். புற்கள், வேர்கள், பூச்சிகள், சிறிய பாலூட்டிகள் போன்றவற்றை உண்ணும். பழங்கள் மற்றும் பெர்ரிகளை ரொம்ப விரும்பி சாப்பிடும். சில சமயங்களில் பெரிய ஆடுகளையும் கூட வேட்டையாடுவதும் உண்டு. பார்க்க பெருசா இருந்தாலும் பிரவுன் பியர்ஸ் ரொம்ப வேகமா ஓடுமாம். 1 ஹவருக்கு 48 இருந்து 64 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் ஓடக்கூடியதாம். இவங்களுக்கு ஸ்விம்மிங்னா ரொம்பவுமே பிடிக்கும். ஒரு 5 கிலோமீட்டர் அகலமுள்ள நதியோ அல்லது விரிகுடாவோ இவங்களுக்கு ஒரு பெரிய தடையாவே இருக்காது. விண்டர் சீசன் வந்ததும் உணவு பற்றாக்குறையால பிரவுன் பியர்ஸ் குகைக்குள்ளேயே போய் விண்டர் சீசன் ஸ்லீப்ல ஈடுபடும். அப்போ அவற்றோட ஹார்ட் பீட் ஒரு நிமிஷத்துக்கு வெறும் 10 பல்சஸ்களாக குறைஞ்சிருமாம். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஃபீமேல் பிரவுன் பியர்ஸ் விண்டர் சீசன் ஸ்லீப்ல இருக்கும்போது குட்டிகளை பெற்றெடுக்கும். பிறந்த குட்டிகள் தாயின் பாலூட்டி தாயின் ரோமங்கள்ல கதகதப்பா இருக்கும். வசந்த காலம் வந்ததும் தாய் விழித்தெழுந்து தன் குட்டிகளை பார்க்குமாம். இவங்களுக்கு மோப்ப சக்தி ரொம்பவுமே அதிகம். ரொம்ப தூரத்துல இருந்தும் ஸ்மெல்ல ஈஸியா கண்டுபிடிச்சிரும். பிரவுன் பியர்ஸ் வாழும் இடத்தை பொறுத்து அவற்றோட சைஸ்லயும் கலர்லயும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குமாம். உணவு நிறைய கிடைக்கிறப்போ பிரவுன் பியர்ஸ் கூட்டமா சேரும். அந்த சமயத்துல அவற்றின் வயதையும் அளவையும் பொறுத்து ஒரு சோசியல் ஹைரார்கிய ஃபாலோ பண்ணுமாம். பிரவுன் பியர்ஸ் ரொம்ப பிரில்லியண்டான அனிமல்ஸ். சில பயாலஜிஸ்ட் இவற்றுக்கு 3 வயது குழந்தை அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு சொல்லுறாங்க. சில சமயங்களில் பிரவுன் பியர்ஸ் கருவிகளை பயன்படுத்தும். ஒரு கல்லை எடுத்து தங்கள் உடலை சொரியவோ அல்லது ஒரு மரக்கட்டையை பாலமாக பயன்படுத்தவோ செய்யும் காட்சிகள் பதிவாகியும் இருக்கு. மோப்ப சக்தி சிறந்ததுன்னு ஏற்கனவே பார்த்தோம். ஆனா இவங்களோட பார்வை மற்றும் கேட்கும் திறன் மனிதர்களுக்கு இணையாக இருக்குமாம். பிரவுன் பியர்ஸ்களுக்கு நல்ல நினைவாற்றல் உண்டு. ஒரு குறிப்பிட்ட உணவு கிடைக்கும் இடத்தை பல வருடங்கள் கழித்தும் மறக்காமல் ஞாபகம் வச்சிருக்குமாம். பிரவுன் பியர்ஸ்களுக்கு அவற்றின் தோள்பட்டையில் ஒரு பெரிய திமில் இருக்கும். இது அவற்றின் சக்தி வாய்ந்த தசைகளால் ஆனது. இது மண்ணை தோண்டுவதற்கும் பொருட்களை நகர்த்துவதற்கும் ரொம்பவுமே உதவுமாம். பெருசா இருந்தாலும் இளம் பிரவுன் பியர்ஸ் மர ஏறும் திறமை கொண்டவை. ஆனா வளர்ந்த கரடிகள் குறிப்பா வட அமெரிக்காவில் ரொம்ப உயரமா ஏறாது. பிரவுன் பியர்ஸ் பலவிதமான சத்தங்களை எழுப்பி தொடர்பு கொள்ளும். கர்ஜனை, உருமல், கரகரப்பான சத்தம் என பலவிதமான ஒலிகளை பயன்படுத்தும். இவை கோபம், பயம் அல்லது திருப்தி போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்த உதவுமாம். இவற்றின் உணவு பழக்க வழக்கங்கள் காரணமாக பிரவுன் பியர்ஸ் விதை பரப்புபவையாக செயல்படுகின்றன. பழங்கள் மற்றும் பெர்ரிகளை சாப்பிட்டு பின்னர் அவற்றை வேறு இடங்களில் வெளியேற்றுவதன் மூலம் புதிய தாவரங்கள் வளர உதவுகிறது. விண்டர் ஸ்லீப்பிற்கு முன் பிரவுன் பியர்ஸ் அதிக அளவு உணவை உண்டு தங்கள் உடலில் கொழுப்பை குவிக்கும். ஒரு நாளைக்கு 90 பவுண்டுகள் வரை உணவு உண்ணுமாம். இதுதான் குளிர்காலத்தில் அவை உயிர் வாழ ரொம்பவுமே உதவுமாம். காட்டுல பிரவுன் பியர்ஸ் பொதுவா 20 to 25 ஆண்டுகள் வரை வாழும். சில கரடிகள் 35 ஆண்டுகளுக்கு மேலேயும் வாழக்கூடியவை. பிரவுன் பியர்ஸ் உலகிலேயே அதிக துணை இனங்களை கொண்ட கரடி இனம். உதாரணமாக கிரிஸ்லி கரடி மற்றும் கோடியா கரடி போன்றவை பிரவுன் பியர்ஸின் துணை இனங்கள் தான். பிரவுன் பியர்ஸ்களுக்கு 42 பற்கள் உண்டு. அவற்றின் பல்லமைப்பு அவை அனைத்துணி என்பதனை உறுதிப்படுத்தும். கரடிகளுக்கு தங்களுக்கு பிடித்த மரத்தில் முதுகை ரப் பண்றது ரொம்பவுமே பிடிக்குமாம். நீண்ட தூரம் நடந்து சென்று கூட தங்களுக்கு பிடித்த மரத்தில் முதுகை ரப் பண்ற குணம் இவற்றுக்கு உண்டு. இது வெறும் அரிப்பை போக்க மட்டுமல்ல, அதோட ஸ்மெல்ல மரத்தில் பதிய வைத்து மற்ற கரடிகளுக்கு தகவல் சொல்வதற்கும் பூச்சிகளை அகற்றுவதற்கும் இது ரொம்பவுமே உதவுது. இது அவற்றின் ஸ்பாட் டைம் அப்படின்னு கூட சொல்றாங்க.